என் பெயர் கீதா. எனக்கு 3 வயது இருக்கும்போதே எனது அப்பா ஒரு விபத்தில் இறந்துவிட்டார். எனது அம்மாவுக்கும் அப்பாவிற்கும் சொந்தங்கள் என்று யாரும் கிடையாது. நாங்கள் வாடகை வீட்டில்தான் எங்களது குடும்பத்தை நடத்தி கொண்டிருந்தோம். ஆனால் திடீரென எனது அப்பா இறந்ததும் எனது அம்மாவால் தனியாளாய் சிறிய குழந்தையான என்னையும் வைத்துக்கொண்டு வாழ்க்கை வாழ அதிகம் சிரமப்பட்டாள். அதனால் 2வது திருமணம் செய்து கொள்ளலாம் என்று நினைத்தாள். என் அம்மா இப்படி நினைத்து அங்கும் இங்கும் தேடி தேடி சென்று எங்களுக்கான சரியான ஆளை தேர்வு செய்ய 5 வருடமும் கடந்தது. 5 வருடத்திற்கு பிறகு எனக்கு 8 வயது இருக்கும்போது தனது 2வது திருமணத்தால் தான் எங்கள் வாழ்க்கையே சீரழிய போகிறது என்பது தெரியாமல் வெளியூரில் 35 வயதான ராமையா என்கிறவரை திருமணம் செய்து கொண்டாள். அவர் பில்டிங் கான்ட்ராக்டர் என்பதால் நல்ல வசதியாக இருந்தார். அவருக்கு திருமணமாகி 10 வயதில் சுந்தர் என ஒரு பையனும் இருந்தான். ஆனால் அவரது மனைவியும் சில வருடத்திற்கு முன் உடல்நலக் குறைவால் இறந்துவிட்டார். இவருக்கும் சொந்த பந்தம் என யாரும் கிடையாது. அவரும் அவர் மகன் மட்டும்தான். அதனால் எனது அம்மாவிற்கு இவர்தான் எங்களுக்கு சரியானவர், எங்கள் இருவரையும் நன்றாக பார்த்து கொள்வார் என்று முடிவு செய்து அவரையே திருமணம் செய்து கொண்டாள் எனது அம்மா. என்னிடம் ராமையாவை என்னுடைய அப்பா என்றும் சுந்தரை என் அண்ணன் என்றும் சொல்லி சொல்லி கொடுத்தாள். நானும் அவர்களை எனது சொந்த அப்பாவாகவும் சொந்த அண்ணனாகவும் நினைத்து அதிக அளவு பாசமும் அளவு கடந்த அன்பும் கொண்டு வாழ ஆரம்பித்தேன். அவர்கள் எனது சொந்த அப்பா அண்ணன் இல்லை என்ற எண்ணம் சிறிது கூட இல்லாமல் என் சொந்த அப்பா அண்ணனாகவே பார்க்க ஆரம்பித்தேன். எனது அம்மாவும் அவர்களை மிகுந்த அக்கறையோடு கவனிக்க ஆரம்பித்தாள். நானும் எனது அப்பா அம்மா அண்ணா என மிகுந்த சந்தோஷத்தோடு வாழ ஆரம்பித்தேன். ஆனால் அந்த அன்பும் அக்கறையும் எங்கள் வாழ்நாள் முழுவதும் நீடிக்கவில்லை. அவர்கள் எங்கள் இருவரையும் தத்தெடுத்ததற்கான காரணமும் பின்னால் தான் எனக்கு தெரிந்தது. என் அப்பா ராமையாவுக்கு அவரது மகன் சுந்தர் மீது அதிக அளவு அன்பு இருந்தது. அதில் துளியும் குறையாமல் என் மீதும் அவர் அதிக அளவு அன்பு கொண்டிருந்தார். எனது அண்ணாவிற்கு கூட பிறந்த தங்கச்சி இருந்தால் கூட இவ்வளவு நெருக்கமாகவும் உரிமையாகவும் இருந்திருக்க மாட்டாள். அந்த அளவிற்கு நான் எனது அண்ணா எனது அப்பா என உரிமையோடு பழகினேன். இப்படியே எங்கள் வாழ்க்கையும் நகர ஆரம்பித்தது. எனக்கு எங்கள் ஊரில் சுஜா என்று ஒரு தோழியும் கிடைத்திருந்தாள். என் வயது 13 ஆனது. நான் 8வது படிக்கும் போதே வயதிற்கும் வந்தேன். அந்த நிகழ்ச்சியை எனது அப்பா அம்மா அண்ணன் என அனைவரும் சேர்ந்து மிகவும் ஆடம்பரமாக நிறைவேற்றினார்கள். நான் வயதிற்கு வந்த பிறகு பெண்கள் எப்படி இருக்க வேண்டும், எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும், அவர்களுக்கு என்னென்ன மாற்றங்கள் எல்லாம் வரும் என எனது அம்மா தெளிவாக சொல்லிக் கொடுத்தாள். அதற்கு பின்பு சில வருடங்களில் எனது அம்மா திடீரென இறந்து போனாள். அதன்பின் எங்கள் குடும்பத்தில் நாங்கள் 3 மட்டும்தான் இருந்தோம். அப்பாவும் அண்ணனும் என் மீது மிகுந்த பாசத்தோடு இருந்தார்கள். வருடங்களும் சென்றது. எனக்கு 18 வயது ஆனது. நானும் பள்ளி பருவத்தை முடித்து நர்சிங் கல்லூரியில் 1ஆம் ஆண்டு அடியெடுத்து வைத்தேன். அந்த கல்லூரியில் என் அண்ணனால் அதிக பிரச்சனைகளும் புகார்களும் தான் எப்பவும் வரும். அதை அப்பா தான் போய் தீர்த்து வைப்பார். கல்லூரியில்தான் அண்ணன் ரவுடி மாதிரி. ஆனால் என்னிடம் அவன் காட்டும் பாசத்தை வார்த்தைகளால் சொல்லிவிட முடியாது. நானும் சுஜாவும் ஒரே கல்லூரியில்தான் படித்து வந்தோம். என்னுடைய சிறு வயதில் என் அம்மா பெண்களின் பிரச்சனை என்னவென்று சொல்லி சொல்லி கொடுத்தாள். இப்போது எனக்கு சொல்லிக் கொடுக்க அம்மா இல்லை, அப்பாவும் அண்ணனும் மட்டும்தான் இருக்கிறார்கள். அவர்களிடம் போய் நான் பெண்கள் விஷயம் பற்றி எதுவும் பேசவும் கேட்கவும் முடியாது. அந்த விஷயத்தில் எனக்கு பெரிதும் உதவி செய்து கொண்டிருந்தவள் எனது தோழி சுஜாதான். கீதாவின் அம்மா இறந்த பிறகு சில நாட்கள் கீதாவுக்கு அதிகமாக அடிவயிறு வலிக்க ஆரம்பித்தது. கீதாவிற்கு அது இப்போது வரை தொடர்ந்து கொண்டேதான் இருக்கிறது. அதை பற்றி அவள் அப்போதே சுஜாவிடம் கேட்டாள். அவளும் அதை சாதாரணமாக எடுத்துக்கொண்டு சில பெண்களுக்கு அப்படிதான் வயிறு வலிக்கும் என்று சொன்னாள். அது பெண்கள் பிரச்சனை தானே என்பதால் அதனை கீதாவும் பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை. இப்படியாக சென்று கொண்டிருக்கும் போது கல்லூரியில் வைத்து ஒரு நாள் கீதாவுக்கு அதிகமாக வயிறு வலிக்க ஆரம்பித்தது. அதை பற்றி சுஜாவிடம் சொன்னாள். சுஜாவும் கல்லூரி முடிந்ததும் மருத்துவமனை போய் பார்க்கலாம் என்று சொன்னாள். கல்லூரி முடிந்ததும் இருவரும் அருகில் இருந்த மருத்துவமனையில் போய் பரிசோதித்து பார்த்தார்கள். அங்கு கீதாவுக்கு வந்த ரிப்போர்ட்டை கண்டு இருவரும் மிகுந்த அதிர்ச்சி அடைந்தார்கள். கீதா 1½ மாதம் கர்ப்பிணியாக உள்ளாள் என அதிர்ச்சியான ரிப்போர்ட்டை மருத்துவமனையில் கொடுத்தார்கள். இதை கேட்டதும் அதிர்ச்சியாகி அழுது கொண்டே மயங்கி விழுந்தாள் கீதா. சுஜாவும் இவளுக்கு இது எப்படி நடந்திருக்கும் என யோசித்து கொண்டே இருந்தாள். இவளுக்கு ஆண் நண்பர்கள் என யாரும் கிடையாது. எந்த ஒரு பிரச்சனையும் நடந்ததும் கிடையாது. பிறகு எப்படி இவளுக்கு இது நடந்திருக்கும் என்று யோசித்து கொண்டே கீதாவை எழுப்பினாள். கீதாவும் மயக்கத்திலிருந்து எழும்பி, என்னடி சொல்றாங்க, எனக்கு இது எப்படி ஆச்சு என அதிர்ச்சியாக அழுது கொண்டே கேட்டாள். மேலும், என்னை எல்லாரும் ஒரு மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்காங்க, எனக்கு கேவலமா இருக்கு, வா வீட்டுக்கு போகலாம் என்று சொல்லி சுஜாவை அழைத்து கொண்டு மருத்துவமனையிலிருந்து வீட்டிற்கு கிளம்பினாள்.
கீதாவுக்கு ஆறுதல் சொல்லிக் கொண்டே வந்தாள் சுஜா. ஆனால் கீதா மிகுந்த வேதனையோடு அழுது கொண்டே இருந்தாள். தனது அப்பா அண்ணனுக்கு தெரிந்தால் என்ன ஆகும் என்று யோசித்து கொண்டே வந்தாள். சுஜாவிடம் இதை பற்றி யாரிடமும் சொல்லிவிடாதே, இதற்கு காரணம் என்னவென்று எப்படி கண்டுபிடிப்பது என புலம்பிக் கொண்டே இருவரும் தங்கள் வீட்டிற்கு சென்றார்கள். கீதா வீட்டிற்கு வந்ததும் இந்த அசிங்கம் தன் அப்பாவிற்கும் அண்ணனுக்கும் தெரிந்தால் தன்னை அடித்தே கொன்று விடுவார்கள் என்று நினைத்து பயந்து போய் மருந்து குடித்து செத்துவிடலாம் என்று நினைத்தாள். மருந்து வாங்குவதற்கு பணம் எடுப்பதற்காக தனது அண்ணனின் பெட்டியை திறந்தாள். அங்குதான் அவளை சந்தேகப்பட வைக்கும் ஒரு பொருள் அவள் கண்ணில் பட்டது. பெட்டியை திறந்ததும் ஆண்கள் சேஃப்டிக்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு பொருள் ஒன்று கீழே விழுந்தது. இதை பார்த்ததும் கீதா அதிர்ச்சியடைந்தாள். இதை வச்சு இவன் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கான் என்று யோசித்தாள். முதலில் கல்லூரியில் பல பெண்களுடன் தவறான உறவில் இருப்பான் போல என்று எண்ணிய கீதாவிற்கு நேரம் போக போக தன்னுடைய இந்த நிலைமைக்கு காரணம் தனது அண்ணனாக இருக்குமோ என்று சந்தேகம் அவளுக்குள் ஏற்படத் தொடங்கியது. இதை பற்றி சுஜாவிடம் சொன்னாள் கீதா. ஆனால் சுஜாவோ, சேச்சே, அது உன்னுடைய அண்ணன், அப்படியெல்லாம் இருக்காது என்றாள். அப்போதுதான் கீதா சுஜாவிடம், இல்லை இல்லை, அவன் எனது சொந்த அண்ணன் இல்லை, எங்க அம்மா அவங்க அப்பாவுக்கு 2ஆம் தாரம் என்றாள். மேலும் அவன் மீது அதிக அளவு புகார்களும் கல்லூரியிலிருந்து அடிக்கடி வரும் என்றும் இதனால்தான் எனது பிரச்சனைக்கும் அவன்தான் காரணமோ என்ற சந்தேகம் எனக்குள் வந்தது என்றாள் கீதா. இதை கேட்ட பின் சுஜாவும் யோசிக்க ஆரம்பித்தாள். இருந்தாலும் உன்னுடைய அண்ணன் உன்கிட்ட காட்டுற பாசத்தை பார்த்தா அப்படியெல்லாம் தப்பு பண்ற மாதிரி தெரியலே என்று சொன்னாள் சுஜா. ஆனால் கீதாவிற்கு தனது அண்ணன் மீது மேலும் மேலும் அதிக சந்தேகம் வர ஆரம்பித்தது. காரணம், தினமும் இரவு தூங்குவதற்கு முன்பு கீதாவிற்கு பால் கொண்டு கொடுப்பது வழக்கமாக வைத்திருந்தான் சுந்தர். ஒருவேளை அந்த பாலில் ஏதாவது கலந்து கொடுத்து நான் மயக்க நிலைக்கு சென்றதும் என்னை ஏதாவது செய்து விடுகிறானோ என்று நினைப்பதாக சுஜாவிடம் சொன்னாள். உனக்கு அவன் அண்ணன், அவன் எதற்கு உன்னுடன் இப்படி செய்ய போகிறான் என்று சுஜா கேட்டாள். அவன் அண்ணன்தான், ஆனால் என் உடன் பிறந்தவன் இல்லை என்று பதில் கூறினாள் கீதா. தினமும் பால் கொடுப்பதால் தான் தனக்கு அரைகுறையான சந்தேகம் இருப்பதாக சுஜாவிடம் சொன்னாள். மேலும் நான் இதுவரையிலும் ஒரு நாள் கூட நள்ளிரவில் கண் விழித்ததே இல்லை எனவும் கூறினாள் கீதா. அதற்கு சுஜாவோ, அப்படியானால் இன்று இரவு நீ தூங்குவதற்கு முன்பு உனது மொபைல் போனில் வீடியோவை ஆன் செய்து நீ தூங்குவது தெரியும்படி மறைத்து வைத்துவிடு என்று யோசனை கொடுத்தாள். இதன் மூலம் உன் சந்தேகம் தீர்ந்துவிடும் என்றாள். இது சரியான யோசனைதான் என்று எண்ணிய கீதா அன்று இரவு தூங்குவதற்கு முன்பு மொபைலில் வீடியோவை ஆன் செய்து மறைத்து வைத்தாள். அதற்கு பின்பு அவன் அண்ணன் சுந்தர் வழக்கம் போல பாலை கொடுத்தான். பாலை குடித்த பிறகு நன்றாக தூங்க ஆரம்பித்தாள் கீதா. அடுத்த நாள் காலை விடிந்தது. கண் விழித்ததும் தான் மறைத்து வைத்திருந்த போனை எடுத்து வீடியோவை பார்த்த கீதாவுக்கு பெரிய அதிர்ச்சி காத்து கொண்டிருந்தது. கீதா மயக்க நிலையில் தூங்கி கொண்டிருக்கும் போது முதலில் அவளை நாசம் செய்தது அவளுடைய அப்பா ராமையா என்பது தெரிந்து மிகுந்த அதிர்ச்சி அடைந்தாள். அவள் கண்களில் நீர் வந்தது. அது மட்டுமல்லாமல் அதற்கு அடுத்து சுந்தரும் கீதாவுடன் தவறாக நடந்து கொண்டான். இவை அனைத்தையும் அழுது கொண்டே கீதா பார்த்து கொண்டிருந்தாள். என் அப்பா அண்ணன் என்று நினைத்தவர்கள், என்னை மிகுந்த அன்போடும் அக்கறையோடும் பார்த்து கொண்டவர்கள் என்னை இவ்வாறு நாசம் செய்கிறார்கள் என தெரிந்து மனமுடைந்து உடல் தளர்ந்து போனாள் கீதா. தினமும் தனக்கு பாலில் ஏதோ கலந்து கொடுத்து மயக்கமடைய செய்து அவர்களுக்கான பாதுகாப்பு பொருளை பயன்படுத்தி அப்பாவும் அண்ணனும் மாறி மாறி தன்னுடன் தவறு செய்கிறார்கள் என தெரிந்த கீதா கதறி அழ ஆரம்பித்தாள். இந்த உண்மை தெரிந்ததும் தனது அம்மாவின் திடீர் மரணத்திற்கும் இவர்களுக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்குமோ என்ற சந்தேகமும் கீதாவுக்கு வர ஆரம்பித்தது. மேலும் தனது கற்பத்திற்கு காரணம் இந்த இருவரில் யாரோ ஒருவர்தான். இவர்கள் இருவரில் யாரோ ஒருவருக்கு அவர் பயன்படுத்திய பாதுகாப்பு கவசம் அவர்களுக்கு கை கொடுக்காமல் விட்டுவிட்டது. இதனால் தான் கர்ப்பமாகி அசிங்கப்பட்டு நிற்கும் கீதாவுக்கு அவர்களை கொல்ல வேண்டும் என்ற வெறியும் வந்தது. அடுத்த நாளில் இந்த வீடியோவை சுஜாவிடம் அழுது கொண்டே காட்டினாள். இந்த வீடியோவை பார்த்ததும் மிரண்டு போனாள் சுஜா. என்னடி இது, உன் அப்பா அண்ணனா இருந்து கொண்டு இப்படி கீழ்த்தனமாக நடந்து கொள்கிறார்கள்? அதுவும் ஒரே நேரத்தில் 2 பேரும் மாறி மாறி கொஞ்சம் கூட ஈவிரக்கம் இல்லாமல் செய்கிறார்களே. இவர்களை போலீசிடம் பிடித்து கொடுத்து சரியான தண்டனை வாங்கி கொடுக்க வேண்டும் என்று சொன்னாள். ஆனால் கீதா, இல்லடி, என்ன வச்சு இவ்வளவு நாள் கொடுமைகள் செய்திருக்கிறார்கள். இதற்காகவே என்னை தத்தெடுத்து வளர்த்திருப்பார்கள் போல. அவர்களை நான் சும்மா விட மாட்டேன். அவர்களுக்கு சரியான தண்டனையை நானே கொடுக்க போகிறேன் என்று சொன்னாள் கீதா. இதை கேட்ட உடனே பதறி போன சுஜாவோ, அவங்க இருவரும் ஆம்பளைங்கடி, உனக்கு தெரிந்து விட்டது என்று தெரிந்தாலே உன்னை ஏதாவது செய்து விடலாம். அதனால் இதை போலீசிடம் சொல்வதுதான் சரியானது என்று சொன்னாள். உடனே கீதா, எனக்கு என்ன ஆனாலும் பரவாயில்லை,
அவர்களுக்கு வேறு யாரையும் இனிமேல் இப்படி செய்ய வேண்டும் என்று நினைப்பே வரக்கூடாது. வந்தாலும் அதை செயல்படுத்த முடியாத அளவுக்கு செய்ய போகிறேன் என்று சொன்னாள். இதை கேட்டதும் சுஜா பதறி போய், அப்படி என்னடி பண்ண போற என்று கேட்டாள். அது நான் வீட்டிற்கு சென்றதும் இன்று இரவு உனக்கு செய்தி வரும் என்று சொல்லிவிட்டு அழுது கொண்டே வீடு திரும்பினாள் கீதா. மேலும் வீட்டிற்கு செல்லும் போது பெட்ரோல் பங்கில் 1 லிட்டர் பெட்ரோலும் வாங்கி கொண்டு சென்றாள். அதற்கு பின்பும் மாலை 5 மணிக்கு அவள் அண்ணன் சுந்தர் வீட்டிற்கு வந்தான். என்ன கீதா, சாப்பிட்டியா என அக்கறையோடு கேட்டான். கீதாவும் ஆமாம் அண்ணா என்று எப்போதும் பேசுவதை போல் சொன்னாள். அதற்கு பின்பு 6:30 மணி போல அவரது அப்பா ராமையாவும் வீட்டிற்கு வந்தார். ராமையாவுக்கும் சுந்தருக்கும் சாப்பாட்டை பரிமாறினாள் கீதா. இருவரும் சாப்பிட்டு முடித்தார்கள். சாப்பிட்டு முடித்ததும், அப்பா, நாம இன்று ஒரு புதிய விளையாட்டு விளையாடலாம் என்று சொன்னாள். கீதா தனது வீட்டில் அண்ணன் அப்பாவோடு எப்போதும் இப்படி ஏதாவது விளையாடுவது வழக்கம்தான். அதனால் அவளுடைய அப்பாவும் அண்ணனும் மறுவார்த்தை எதுவும் பேசாமல் சரி விளையாடலாமே என்று சொன்னார்கள். சரி, இருவரும் வந்து இந்த நாற்காலியில் உட்காருங்கள் என்று சொன்னாள். உட்கார்ந்து கொண்டு விளையாடுவது என்ன விளையாட்டு என்று கேட்டுக்கொண்டே நாற்காலியில் இருவரும் அமர்ந்தார்கள். பிறகு ஒரு கயிறை எடுத்து சுந்தரின் கையையும் காலையும் நாற்காலியோடு சேர்த்து கட்டினாள் கீதா. சுந்தரோ விளையாட்டு தானே, என்னதான் செய்கிறாள் என்று பார்ப்போம் என்று அமைதியாக இருந்தான். ஆனால் ராமையா, இது என்ன விளையாட்டு, எனக்கு பிடிக்கல, நான் விளையாட வரல, நீங்க 2 பேரும் விளையாடுங்க என்று சொல்லி நாற்காலியில் இருந்து எழும்பினார். ஆனால் கீதாவோ அவரை விடாமல், அப்பா ப்ளீஸ், எனக்காக இன்றைக்கு ஒரு நாள் தானே, அதுவும் இந்த விளையாட்டு அதிக விறுவிறுப்பாக இருக்கும் என்று சொல்லி எப்படியோ மீண்டும் அவரை நாற்காலியில் அமர வைத்தாள். அவரும் சரி என்று அமர்ந்தார். உடனே கீதாவோ ராமையாவையும் நாற்காலியில் வைத்து கையையும் காலையும் கட்டினாள். இருவரையும் நாற்காலியில் வைத்து கட்டிவிட்டு அவர்கள் முன்னாடி வந்து, அப்பா, என்னை மன்னித்து விடுங்கள், நான் ஒரு பெரிய தவறு செய்துவிட்டேன். அதற்கு நீங்கள் என்னை எதுவும் செய்துவிடக்கூடாது என்பதற்காகத்தான் இப்படி பொய் சொல்லி உங்கள் இருவரின் கையையும் காலையும் கட்டினேன் என்று அழுது கொண்டே சொன்னாள். அந்த அளவுக்கு என்ன பெரிய தவறு செய்தாய் என்று கேட்டார் ராமையா. அதை உங்களிடத்தில் எப்படி சொல்வது கூட எனக்கு தெரியவில்லை என்று கீதா சொல்ல, சுந்தரோ, முதலில் நீ செய்த தவறு என்னவென்று சொல், அதற்கு அப்புறம் நாங்கள் என்ன செய்கிறோம் என்று பார்க்கலாம் என்று சொன்னான். கீதாவும், நான் இப்பொழுது 1.5 மாதம் கர்ப்பிணியாக இருக்கிறேன், என்னை மன்னித்து விடுங்கள் என்று சொல்லி கதறி அழ ஆரம்பித்தாள். அவள் எல்லாவற்றையும் தெரிந்து கொண்டுதான் இவ்வாறு நாடகம் நடித்து கொண்டிருக்கிறாள் என்பது தெரியாமல் ராமையாவும் சுந்தரும் மாறி மாறி கீதாவை திட்ட ஆரம்பித்தார்கள். ஓடுகாலி நாயே, எவங்கூட போய் இப்படி உண்டாகி வந்து நிற்கிற, எங்க மானமே போச்சு என்று ராமையா பேச, மறுபக்கம் சுந்தர், இந்த கயிறை அவுத்து விடுதி, உன்னை இன்னைக்கு அடிச்சே கொன்று விடுகிறேன், நீ எல்லாம் என் தங்கச்சியா, மானம் கெட்டவளை, எவங்கூட போய் எங்க ரூம் போட்டு இப்படி நாசமா போன என பேச ஆரம்பித்தான். அவர்கள் பேச்சை தலை குனிந்து இருந்து அழுது கொண்டே கேட்டுக்கொண்டிருந்த கீதா தான் எடுத்து வைத்திருந்த வீடியோவை அவள் மொபைலில் ஆன் செய்து அவர்கள் முன் நீட்டினாள். இதை பார்த்த இருவரும் முதலில் அதிர்ச்சியின் உச்சத்திற்கு போனார்கள். இவளுக்கு எல்லாம் தெரிந்து விட்டது என்று நினைத்து பதறினார்கள். ஆனால் சில வினாடிகளிலேயே இயல்பு நிலைக்கு திரும்பினார்கள். சரி, அதான் எல்லாம் தெரிஞ்சு போச்சுல, இனிமே என்ன கயிறு அவுத்து விடு, இவ்வளவு நாளும் உனக்கு தெரியாமல் பண்ணினோம், இனிமேல் உனக்கு தெரிஞ்சு விடுமோ என்று நினைத்து பயந்து பயந்து பண்ணாமல் தைரியமாக பண்ணலாம், நீயும் எங்களுக்கு அனுசரித்து போ என எந்த ஒரு மன உறுத்தலும் இல்லாமல் அப்பா மகன் இருவரும் சாதாரணமாக பேசினார்கள். இதை கேட்டதும் கீதா மிகுந்த வேதனையுடன் அழுது கொண்டே, நான் உங்களை என் சொந்த அப்பாவாகவும் சொந்த அண்ணனாகவும் நினைத்து கொண்டு எவ்வளவு அன்பு வைத்தேன் தெரியுமா, என்னை இப்படி நாசம் செய்து விட்டீர்களே என்று அழுது கொண்டே புலம்பினாள். ஆமாடி, அதுக்கு இப்போ என்ன, உனக்கு நான் ஏதாவது குறை வச்சிருக்கேனா, உன்னை என்னோட பொண்ணு போல எவ்வளவு சௌகரியமாக பார்த்து கொண்டேன் என்று சொன்னான் ராமையா. வாயை மூடு நாயே, இன்னொரு தடவை என்ன உன்னோட பொண்ணுன்னு சொன்ன, உன்னை கொன்று விடுவேன் என்று கத்தினாள் கீதா. என்னடி ஓவரா சவுண்டு விடுற, இப்போ ஒழுங்கா கயிறு கட்ட அவுத்து விடு, இல்லன்னா இங்க நடக்கிறதே வேற என்று சொன்னான் சுந்தர். அதற்கு கீதாவோ, சரி, என்னதான் நாசம் செய்தீர்கள், என் அம்மா எப்படி இறந்தாள் என்று கேட்டாள். அதற்கு நான் தாண்டி காரணம், இப்ப என்ன செய்ய போற, ஒரு நாள் உன்னிடம் நான் தவறாக இருப்பதை உன் அம்மா பார்த்து விட்டாள், நானும் உன் அம்மாவை எவ்வளவோ தடுத்து பார்த்தேன் யாரிடமும் சொல்லாதே என்று, ஆனால் உன் அம்மாவோ என் பிள்ளையை நாசம் செய்து விட்டீர்கள், அதனால் உன்னை போலீசில் பிடித்து கொடுத்தே தீருவேன் என்று சொன்னாள். எனக்கு அதிகம் கோபம் வந்தது, அவளை கழுத்தை நெரிச்சே கொன்றேன், இப்போ அதற்கு என்ன செய்ய போகிறாய் என மிகவும் சாதாரணமாக பேசினார் ராமையா. கீதாவுக்கு தன்னை சிறு வயதிலிருந்தே நாசம் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பது தெரிந்ததும் அவர்கள் இருவர் மீதும் மேலும் வெறுப்பு அதிகமானது, அளவு கடந்த கோபமும் வந்தது. உடனே அவர்கள் இருவரின் காலாடைகளையும் கலட்ட ஆரம்பித்தாள். கீதா என்ன செய்ய போகிறாள் என்பது தெரியாமல்
இருவரும் சாதாரணமாக இருந்தார்கள். ஆனால் கீதாவோ, என்னை மன்னித்து விடுங்கள், இதற்கு மேல் என்னை எப்படியும் நீங்கள் கொஞ்சி விடுவீர்கள். ஆனால் உங்களை நான் விட்டால் என்னை நீங்கள் கொஞ்சிவிட்டு வேறு பல பெண்களையும் நாசம் செய்வீர்கள். அதனால் இப்போ நான் உங்களுக்கு கொடுக்கிற தண்டனை ரொம்ப பெருசா இருக்கும் என்று அழுது கொண்டே சொன்னாள். அவர்கள் இருவராலும் ஏதும் செய்ய முடியாத அளவிற்கு கயிறை பலமாக கட்டியிருந்தாள். பின்பு தான் வாங்கி வந்திருந்த பெட்ரோல் பாட்டிலை கையில் எடுத்தாள். இதை பார்த்ததும் ராமையாவுக்கும் சுந்தருக்கும் அதிகம் பயம் உண்டானது. எங்களை எதுவும் செஞ்சிராத, எங்களை விட்டுவிடு என்று சொல்லி கத்தி கதற ஆரம்பித்தார்கள். உடனே இருவரின் வாயிலும் பேப்பரை வைத்து சத்தம் வெளியே கேட்காமல் அடைத்தாள் கீதா. பிறகு தான் வைத்திருந்த பெட்ரோலை எடுத்து அவர்கள் இருவரின் பிறப்பு உறுப்பில் ஊற்றினாள். முதலில் உங்களை எரித்து கொன்றுவிடலாம் என்றுதான் நினைத்தேன். ஆனால் இப்பொழுது நீங்கள் சொல்வது கேட்டதும் நீங்கள் எவ்வளவு கொடூரமானவர்கள் என்பதை புரிந்து கொண்டேன். அதனால் உங்களுக்கு இந்த கொடூர தண்டனை தான் சரியானதாக இருக்கும் என்று சொல்லிக் கொண்டே தீக்குச்சியை கொளுத்தி போட்டாள். அவர்கள் இருவரும் துடிதுடித்தனர். சிறிது நிமிடம் எரிந்ததும் இருவரின் மீதும் தண்ணீரை ஊற்றி அணைத்தாள். தன்னை சீரழித்த இருவருக்கும் நரக வேதனையை காட்டினாள் கீதா. அதன் பின்பு போலீசுக்கு தானாகவே போன் செய்து வரவழைத்தாள். தான் செய்த குற்றத்தையும் ஒப்புக்கொண்டு சரணடைந்தாள். அந்த வீடியோவையும் போலீசிடம் கொடுத்தாள். 3 பேரையும் போலீஸ் கைது செய்து அழைத்து சென்றது. நீதிமன்றத்தில் கீதா தனது பாதுகாப்புக்காக தான் இவ்வாறு செய்ததாக சொல்லி அவளுக்கு குறைந்தபட்ச தண்டனையாக 1 மாத சிறை தண்டனை மட்டும் கிடைத்தது. அவளுக்கு கருகலைக்க உண்டான செலவையும் அரசாங்கமே ஏற்றுக்கொண்டு கருவையும் கலைத்தது. அவளது மருத்துவ செலவு, படிப்பு செலவு என அனைத்தையும் அரசாங்கமே ஏற்றுக்கொண்டது. கீதா 3 மாதங்களுக்கு பிறகு அரசாங்கம் ஏற்படுத்தி கொடுத்த விடுதியில் தங்கி பழையபடி படிக்க ஆரம்பித்தாள். ஆனால் ராமையாவுக்கும் சுந்தருக்கும் ஆயுள் தண்டனை கிடைத்தது. இருவரும் ஜெயிலிலேயே அடைபட்டு போனார்கள். அதுவும் அவர்கள் நினைத்து கூட பார்க்க முடியாத நரக வேதனையோடு. அவர்கள் இனிமேல் நினைத்தாலும் எந்த பெண்ணையும் நெருங்க முடியாது, அதை பற்றி யோசிக்கவும் முடியாது. அந்த அளவுக்கு கொடூரமான தண்டனையை கீதா கொடுத்தாள். கீதா கொடுத்த தண்டனை பற்றி அந்த பகுதி மக்கள் பல நாட்கள் பேசினார்கள். சுஜாவுக்கும் இந்த செய்தி தெரிந்ததும் கீதாவா இவ்வளவு பெரிய விஷயத்தை செய்தாள் என்று ஆச்சரியத்தோடு பார்த்தாள். இது ஒரு உண்மை சம்பவம். இந்த கதையில் வரும் கீதா செய்த செயலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்பதை கமெண்டில் சொல்லுங்கள். மேலும் பல கதைகளுக்கு சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி.